டாடாக்கு அப்புறம் நல்ல படம்னா இது சொல்லலாம், நம்ம கண்டிப்பா சொல்லலாம். தியேட்டர்ல வந்து நம்ம கவின் படம் வந்து ஜட்ஜ் பண்ணாம இந்த படம் நம்ம தியேட்டர்ல பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. அவ்வளவுதான், சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஹெய்ஸ்ட் அப்படிங்கிற படம் நல்லா விறுவிறுப்பா போகுது. ஆக்சுவலி ஒரு நெல்சன் பிளாக் காமெடி படம் பார்க்குற மாதிரி இருக்கு. கவின் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த இவர் வந்து சார்லி ஒரு ரோலுக்கு வராரு, அவரும் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல உள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நான் சொல்ல விரும்பல, அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி வந்து கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட்டுக்காக இந்த படத்தை பார்க்கலாம், அப்படி இருக்கு. பொலிட்டிக்கலாக அவங்க எப்படி அவங்க தவறாக பவர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு எப்படி சொல்கிறேன்னா அதை பொதுமக்களுக்கிட்ட எப்படி வாங்குறாங்க, எப்படி அது ஸ்கேமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு ரியல் எஸ்டேட் ஸ்கேமை பேஸ் பண்ணி இந்த படம் இருக்குது. ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. ஆக்சுவலி கொஞ்சம் லேக் இருக்கு, சாங்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு, மிச்சப்படி ஆனால் படம் போர் அடிக்கல. ஐயோ நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்குங்க. ஆஃபீஸ் போங்க டைம் ஆயிடுச்சு. நல்லா நடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்டாக தான் பண்ணியிருக்காங்க, லைக் டிடெக்டிவாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. பொலிட்டிக்கல் வைஸ் ஒரு நார்மல் மிடில் கிளாஸோட பவர் என்ன அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஆண்ட்ரியா ஆப்வியஸ்லி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, பட் நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லா ஜென்ரேஷன் பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. சாங் ஜிவியோட ஃபுல் பொட்டென்ஷியல் இந்த படத்தில் தெரியல, பட் நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கும் பேசிக்கலி. ரொம்ப கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை, நார்மலாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா, மாஸ்டா நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவினனோட சட்டில் பெர்ஃபார்மன்ஸ் தான் படம் ஃபுல்லாகவே. ஸோ ட்ரைலரில் எப்படி படத்தை த்ரில்லராக எடுத்துகிட்டு போயிருக்காங்களோ அதேமாரி தான் படமும் இருக்குது. ஸோ ஆண்ட்ரியா மேம் இந்த படத்தில் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்டை நம்பி அவங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இந்த படத்தை நம்பி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. வெற்றிமாறன் சார் ஆக்சுவலாக இந்த படத்தில் மென்டராக டேரக்டருக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கும் போதே தெரியுது. வெற்றிமாறன் சாரோட அவுட் ஆஃப் ஜோன் படம் கமர்ஷியலாக கொண்டுட்டு போயிருக்காங்க நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. கேரக்டர் எலிவேஷனும் பார்த்தீங்கன்னா படம் சும்மா ஏரோதானம்லாம் இல்லை படம். ஸோ எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸான ஒரு கேரக்டர் தான் கொண்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக்கும் படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ 2025 ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். நல்லா படம் நல்லாதுண்ணா. பணத்தை எப்படி தாக்கும்னு கம்மி பண்ணாங்க, அரசியல் நல்லா இருக்குது. ஆண்ட்ரி ஆக்ட் சொல்லுவாங்க, ஆண்ட்ரி வந்தாங்க நிறைய பார்க்க போகிறோம் நேரில். ஒரு நிமிஷம். கவின் ஆக்ட் சூப்பர்ண்ணா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது பணத்தை எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, மக்கள் கொள்ளையடிக்க அந்த மாதிரி இதுக்காண்டாங்கண்ணா, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. வெச்சிமாரன் நல்லா இருந்தாங்க, ஆண்ட்ரி ஆடி நல்லா இருந்து. வெச்சிமாரன் படம் அப்படி இதாக இருந்துச்சு. ஆனால் பிளட்டில் அவ்வளோ இதாகலை. வெச்சிமாரன் பிளட்டில் வரும், இதில் பிளட்டில் அந்த சீன் வரல, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி சொல்ல முடியாது, பார்த்துக்கோங்க. நல்லா இருந்தது. காமன் மேனால என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இதில் கிளைமேக்ஸில் ஒரு ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது நார்மலாக இருக்கிற படத்தில் இந்த மாதிரி ப்ளே இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும், சொன்னால் நல்லாயிருக்கும். ரெண்டு பேருமே நல்லாயிருக்கும். இல்லை வெற்றிமாறன் சும்மா ப்ரெசன்ட் தானே பண்ணியிருக்காரு, அவரோட படம் மாதிரி இல்லை. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் நெல்சன் அந்த டச்சில் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆஃபீஸை கட்டடிச்சிட்டு வரேன். நீங்கள் வேற நல்லா இருந்துச்சுண்ணா படம், நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே பிடிக்கும், நல்லா தான் இருந்துச்சு. ஃபேக்ட்டும் சொல்லியிருந்தாங்க, நல்லா தான் இருக்குது படம். ஹைஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அதான் மிடில் கிளாஸோட மென்டாலிட்டி பற்றி எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அந்த மாதிரி கருத்து தான் சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. கண்டென்ட் சொல்லிட்டா நல்லா இருக்காது, கண்டென்ட் தான் படமாக நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணுறாரு, ப்ராமிசிங்காக பண்ணுறாரு. கதையில் ஸ்டோரியில் ப்ராமிசிங்காக இருக்குது அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம். ஆண்ட்ரியா சொல்லவே வேணாண்ணா, பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கண்ணா, சூப்பர் படமாக இருக்குது. இல்லை அப்போல்லாம் அது டிஃப்ரெண்ட், அந்த டேரக்டர் புது டேரக்டர் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு, சூப்பர் படமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது ப்ரோ. கவின் எப்பவுமே ப்ராமிசிங்கான படம் தான். கவின் படம் தான் வந்தேன் ப்ரோ. மிடில் கிளாஸ் பீப்புள் ஓரியன்டான படம் தான் ப்ரோ. அது அவங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். மெயினாக எதுவும் இந்த மாதிரி எதுவும் நம்பி ஏமாற வேண்டாம், வீடு நம்மளே கட்டிக்கலாம், அதுதான் ப்ரோ. அதுக்கான கான்செப்ட் நல்லா இருந்தது. அப்படி நம்ம சொல்ல முடியாது ப்ரோ, யார் நல்லவங்க யார் கேட்டாங்கன்னு தெரியாது. அப்படியே இருக்கிறாங்க, ஆனால் யார் நல்லவங்க யார் கேட்டாங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல.
நல்லவங்களும் இருக்கிறாங்க, கேட்டவங்களும் இருக்கிறாங்க. சாங்ஸ் எனக்கு பர்சனலாக சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது ப்ரோ. எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. அதான் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு. தேங்க்ஸ். ஒன் டைம் வர்த் வாட்ச். எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். ஸோ படம் வந்து ஆஸ் ஃபிலிமா படம் வந்து 10 out of 10. ஸோ இந்த படத்தில் எந்த மிஸ்டேக்கோ எந்த பிளண்டரும் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் ஐ மீன் இது ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு வரீங்களா, நீங்கள் அதே ஐ மீன் ஸ்க்ரீன் அவுட்புட் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் எதிர்பார்க்கலாம். ஸோ படம் வந்து மஸ்ட் வாட்ச். அப்புறம் படத்தோட மாரல் என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து அவங்க எந்த லெவலுக்கு வேணால் போகலாம், எதை வேணால் அச்சீவ் பண்ணலாம், என்ன டார்கெட் குறி வச்சாலும் அவங்க நினச்சி பண்ணிட முடியும். ஸோ அதுதான் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ படத்தை இடத்துல வந்து பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். இல்லை கவின் ஃபிலிமோகிராஃபியில் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் பிளேஸ் வந்து பிடிக்கும். ஏன்னா அவர் முந்தின போன கேஸ், அப்புறம் ஸ்டார், இது பிரெடி பெகர், டாடாக்கு அப்புறம் நல்ல படம்னா இது சொல்லலாம், நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். தேட்டரில் வந்து நம்ம கவின் படம் வந்து ஜட்ஜ் பண்ணாமல் இந்த படம் நம்ம தேட்டரில் பார்க்கலாம். ஸோ ஜிவி மியூசிக் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துக்கும் வரமே இந்த படத்துக்கு நல்லா தான் போட்டிருந்தாரு. ஸோ அதில் எந்த மிஸ்டேக் கிடையாது. ஆஸ் யூஷுவலாக வந்து இளையராஜா மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க, இந்த படத்துல இளையராஜாவோட மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ரியா பொசிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க இது வரைக்கும் நெகட்டிவ் ஷேட் பண்ணி நம்ம அவ்வளோ பார்த்துல, நம்ம இந்த படத்தை எதிர்பார்க்கலாம். அவங்க இது நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டை பற்றி அவங்க பேச வராங்க. பட் ஆனால் மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறப்போ இது உண்மையாகவே ரொம்ப நல்ல படம். ஏன்னா வெற்றி சார் வந்து இது பண்ணியிருக்காரு. டாடாக்கு அடுத்து ஒரு நல்ல படம்னு சொல்லலாம் இதானா. அவ்வளோதான். ஆண்ட்ரியா மேம் ஐயோ எப்படி சொல்கிறது, சந்திரா விட மேலே இருக்காங்க அவங்க. அவ்வளோதான், சந்திராவே சாப்பிட்டாங்க அவங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அவ்வளோதான். மிடில் கிளாஸ் மைண்டில் இருக்க எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் அந்த படம். இல்லை அது ஃபுல்லாகவே அவர் அப்படி காட்டல, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி காமிச்சாங்க தவிர மற்றபடி படத்தோட முடிவில் நல்லா ஒரு மாற்றிட்டாங்க. ஒரு சூப்பராக இருந்தது. கொஞ்சம் த்ரில்லிங்காக அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ஸ்லோவாக போச்சு, பட் செகண்ட் ஹாஃப் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இருக்குது, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆண்ட்ரியா சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு வரலனால ஓகே குட் வாட்சபிள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாமா. லாஸ்ட் மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆண்ட்ரியா மேம் வந்து அவங்களோட கேரக்டரை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி நல்ல வில்லியாக பண்ணியிருந்தாங்க மேமு. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் மேமை வந்து ஒரு ஹீரோயின் ரேஞ்சில் பார்த்துட்டு இப்போ ஒரு வில்லியாக பண்ணுறப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்களோட அந்த வில்லனிசம் வந்து 1001 கொஞ்சம் கொஞ்சம் வரும் ரீமாசன் மேம் கூட, பட் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக அவங்க வந்து வில்லியாக பண்ணியிருக்காங்கங்கிறப்போ சூப்பராக இருந்துச்சு. அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க மேம். கவின் அண்ணா ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட் கேரக்டராக பண்ணுவாங்க அவரு. ஸோ அதனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காமன் பீப்புளுக்கு கனெக்ட் ஆகும். காமன் மேன் தான் வந்து படத்தோட ஹீரோ, அதுதான் கன்வே பண்ணாங்க ஓவராலாக. நல்லா இருந்தது. பிளே பாய் மாதிரி இல்லை, இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோ மாதிரி ரோல் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருக்கு அவருக்கு இந்த ரோல், ரொம்ப நல்லா செட் ஆகுது. பவர் ஹவுஸ் லேடி மாதிரி பண்ணியிருந்தாங்க அவங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பண்ணியிருக்காங்க. சந்திராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, இப்போ வரைக்கும் கிடையாது. ஸோ இந்த அந்த அளவுக்கு இல்லைனாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. யாருக்கு? எல்லாருக்குமே, காமனாக இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்கு, எல்லாமே டீசெண்டாக இருக்குது. ஒரு நல்ல கமர்ஷியல் மூவியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டீசெண்டான ஒரு கமர்ஷியல் மூவி. ஒரு மக்கள் என்ன சொல்கிறது, ஒரு மிடில் கிளாஸ் மக்களோட பிரச்சனையை எடுத்து ஒரு கமர்ஷியல் மூவியாக, சும்மா அடிதடி எதுக்கு அடிக்கிறோன்னு இல்லாமல் ஒரு கண்டென்ட் ஓரியன்டான கமர்ஷியல் மூவியாக இருந்துச்சு. சரி, அரசியல் கொள்ளையடிக்கிற படம்ன்றதை தாண்டி அது எதுக்காக பர்பஸ்ன்றது தானே இன்றைக்கி தேவைப்படுது. ஸோ பர்பஸ் அவங்க சொன்ன அந்த பர்பஸ் டீசெண்டாக இருந்தது. மற்றபடி கொள்ளையடிக்கிற மேட்டராக வந்து அது ஹியூமராக தான் எடுத்திருக்காங்களே தவிர அதில் ஒரு பெரிய இன்டென்சிட்டியாக காட்டலை. பட் அவங்க சொல்ல வந்த கண்டென்ட் இதுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு மனசில் ஒன்று தோணும்ல. இப்போ நம்மளே கொள்ளையடிச்சிட்டு வந்தால் எதுக்கு யூஸ் பண்ணான்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் படத்தில் இருந்துச்சு.
தரமாக பண்ணியிருந்தாங்க, அழகாகவும் இருந்தாங்க. எப்படி சூப்பராக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. நிறையா பேர் கேட்ட கேள்வி என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தியா, எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு கவின் மூவினாலே நல்லா தான், டாடா கிஸ் எல்லாமே. கிஸ் மூவி கூட சில பேருக்கு நிறைய பேருக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு நார்மலாகவே சினிமானா அந்த ஆக்டிங் எல்லாம் நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு நார்மலாக பிடிச்சிது. இது கூட நான் வந்து பார்த்தப்போ ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆண்ட்ரியானா நம்ம வந்து இந்த பழைய ஆண்ட்ரியானா அந்த லவ் ரோல்ஸ் அப்படி பண்ணியே பார்த்து இதில் பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. மெச்சூர் ரோல்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா வட சென்னையில் அவங்க பண்ணாங்க. இதில் கூட மெச்சூர் ரோல் நல்லா சூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. அதான் சொல்றேனே, பார்த்து நம்ப முடியல. அந்த பழைய ஆண்ட்ரியாவையும் சும்மா அந்த சீனை பார்த்துட்டு வந்து அந்த இவங்களால எப்படி ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எப்படி அந்த சூப்பராக இருந்துச்சு. இது சூப்பராக சூட் ஆகுது. சொல்ல போனால் ஒரு மாதிரி நம்மளுக்கே த்ரில்லிங் ஆகுது. அடுத்து என்ன போகுது, அடுத்து என்ன, நம்மளுக்கே பயமா இருக்கு. பார்த்து ரசிச்ச ஒரு ஹீரோயினை பார்த்து பயப்படுறது. ஸோ அந்த பொட்டன்ஷியலும் இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சொல்லவே வேணாம். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்லாம் போட்டு நல்லா ஒரு மாதிரி நார்மலி அவர் நல்லா தான் போடுவார். நல்லா இருந்துச்சு. கவின் ஆக்டிங் சூப்பர். அவர் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்காரு, இல்லை ஆயிட்டாரு. ஸோ எனிவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல, பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, எனக்கு பிடிச்சிது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். புரியல யாருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னா மிடில் கிளாஸ்ன்னு கடைசியில் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும். நான் கதை சொல்ல விரும்பலை, ஏன்னா ரிவ்யூ இது கதை சொல்லிட்டு அவங்க பார்த்துருவாங்க. ஸோ எனிவே குட் மூவி, நல்லா இருந்துச்சு, பாருங்கள்.